உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். கார்த்தி, நான் ஒருவேளை அணுவை பத்தி கேட்டதுனால சங்கடப்பட்டு போயிட்டாளா? ஏங்கா அவளை பத்தி இவ்வளவு யோசிக்கிற, என்ன பத்தி யோசிக்க மாட்டியா? என்னடா சொல்ற? உனக்கு அடிபட்டிருக்குன்னு தானேடா நான் இங்க பார்க்க வந்தேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் என்னக்கா பாவம் பண்ணேன்? ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு? என்னடா இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? எப்பவும் இருக்கிறதானே? அத சொல்லக்கா, நான் சுந்தரிக்கு வேணா தப்பான புருஷனா இருக்கலாம், ஆனா நம்ம அப்பாவுக்கு தப்பான பிள்ளையாக்கா நானு? அப்படியெல்லாம் இல்லடா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அப்பாவுக்கு கொல்லி போடுறத தடுக்கிற அளவுக்கு நான் என்னக்கா பண்ணிட்டேன்? சொல்லுக்கா. ஒரு தடவை விட்டா மறு தடவை பாத்துக்கலாங்கிற விஷயமா? இனிமே நினைச்சாலும் என்னால முடியாதுல்ல. இல்லடா, ஆத்தாதான். அம்மா ஆத்திரத்துல 1000 பேசுவாக்கா, அதுக்கு சுந்தரி உடனே கொல்லி போடலாமா? எனக்காக பேசிருக்கலாம்ல. நான் என்னக்கா தப்பு பண்ணேன்? நான் விரும்புற பொண்ணா கட்டிக்கிட்டேன். அதுக்காக இந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணேனா? இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கேனா? சொல்லுக்கா. கார்த்தி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. அணுவ பத்திரமா பாத்துக்க, உன்னையும் பத்திரமா பாத்துக்க. எல்லாம் சரியாயிடும்டா. எங்கக்கா எதுவும் சரியான மாதிரிலாம் தெரியல. எனக்கு நேரமே சரியில்லைக்கா. அணுவுக்கு ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. அவளை பாப்பேனா இல்ல அப்பா இறந்து போனதுக்கு உட்காந்து அழுவேனா? இப்போ என் கால் அடிபட்டு உட்காந்துருக்கேன, இந்த பிரச்சனையை சமாளிப்பேனா? இதுக்கெல்லாம் நடுவுல சுந்தரி என்னை எதிரியாவே பாக்குறாக்கா. அவகிட்ட இருந்து நான் அணுவை காப்பாத்து வேணா? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. இங்க பாரு, நடக்கிற பிரச்சனைக்கு தீர்வே தெரியாதப்ப நாம எல்லாரும் நம்ப வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் கார்த்தி. ஒரு நாள் நிச்சயமா இது எல்லாமே சரியாயிடுங்கிறதுதான். நம்புடா, அக்கா சொல்றேன்ல, நம்ப. எல்லாம் சரியாயிடும்டா. மாமா கீழே காத்துட்டு இருக்காக. நான் வரேன், உடம்பு பாத்துக்க. வரேன்டா, உடம்பு பாத்துக்க. சரிக்கா. சரிங்கம்மா. ஓ, நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அப்படியே கிளம்புறோம். அவங்க இன்னும் என்ன அங்கிள் வந்துட்டு என்ன பார்க்காம கிளம்புறீங்க? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. தொந்தரவு பண்ண வேணாமே தான் கூப்பிடல. அதெல்லாம் எதுவும் இல்ல அங்கிள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருக்கணும் தான். உன் நல்ல குணத்துக்கு, உன் நல்ல மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருப்ப. தேங்க்யூ அங்கிள். வாங்கதா, போலாமா? நீங்க கிளம்புங்க மாமா, நான் கொஞ்ச நேரம் அனு மேடம் கூட இருந்து பேசிட்டு வரேன். சரி, அப்போ நாம கிளம்புவோம். மல்லிகம்மா, திருவிழா சம்பந்தமா நீங்க ஏதாவது பேசுறேன்னா உடனே போன போடுங்க. கண்டிப்பா முருகன், பேசுறேன். கிளம்புறோமா? அணுவை பாத்துக்கோங்க. நீங்க தான் அவளுக்கு பெரிய துணை. நல்லா பாத்துக்கோங்க. போயிட்டு வரேம்மா. வாங்க மாமா. வரங்க.
நல்ல வேளை இது அவ கண்ணில் படல. இங்க வச்சிருக்கிறது சேஃபா இல்லையான்னு தெரியலையே. வேற எங்கேயாவது வைக்க போய் விழுந்துட்டா அந்த சமயத்துல அணு வந்துட்டா அவ கண்ணில் மாட்டிருமே. அதுக்கப்புறம் பிரச்சனை தான். வேணாம், இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும், அதான் நல்லது. நிச்சயமா இப்ப அணு கண்ணில் படாது. இதுலலாம் வந்து பார்க்க சான்ஸே இல்லை. உன் குடும்பத்துல எல்லாரையும் பார்த்துட்டேன், உன் ஹஸ்பண்ட் தவிர. அவனை தான் நான் தேடிக்கிட்டே இருக்கேன். நீ கண்லயே காட்ட மாட்டேங்கிற. அவர்தான் என் கண்ணுல படுறதையே அருவருப்பா நினைக்கிறாங்க. உங்க கண்ணுல எங்க இருந்து படுவாங்க? ஆனா ஒண்ணு மேடம், எப்போ உங்க கண்ணுல என் புருஷன் படுறானோ அன்னைக்கு இருக்கு அவனுக்கு கூத்து. ஆமா ஆமா, அவனுக்கு இருக்கு. சாரி சாரி, அவருக்கு இருக்கு. உன் வீட்டுக்காரங்கிறதுனால தான் பாக்குறேன். இல்லாட்டியும் அந்த மாதிரி ஆளெல்லாம் தோலை உரிச்சு அவன் ஃப்ராடுத்தனத்தை எல்லாத்தையும் ப்ரூஃபோடு நிரூபிச்சு உள்ள தள்ளி கழித்திங்க வச்சிருவேன். சரி விடுங்க மேடம், அவருக்காக நீங்க ஏன் உங்களை டென்ஷன் பண்ணிக்கிறீங்க? கூலா இருங்க. எப்படிதான் நீ கூலா இருக்கியோ அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹஸ்பண்ட் தப்பு பண்றான்னு தெரிஞ்சோம் எப்படிதான் நீ தாங்கிட்டு இருக்கங்கறத என்னால நம்பவே முடியல. இதுவே கார்த்திகா இருந்தா நான். இப்ப எதுக்கு மேடம் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதான் அப்படி இல்லல மேடம். வேற ஏதாவது வேலை இருக்கா? அத போய் பார்க்கலாம், மூடு மாறும். வேலை இருக்கு. எங்க பெட்டோட பெட்ஷீட் பில்லோ கவர்ஸ் எல்லாம் மாத்தணும். சரிங்க மேடம், நான் போய் அதெல்லாம் பண்றேன். இல்ல சுந்தரி, அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். பாத்தீங்களா, என்னைய ஹெல்ப் பண்ண தானே கூப்பிட்டீங்க. இப்ப நானே பண்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுவும் இல்லாம நீங்க அடிக்கடி படிக்கட்டு ஏறி இறங்க வேண்டாம் மேடம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நானே பண்றதுக்கு நீயும் வந்தா ஏதாவது பேசிக்கிட்டே பண்ணலாம். வா, 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாம். சரிங்க மேடம். சுந்தரி மேடம், நீ பில்லோ கவர்ஸ் எல்லாம் எடு. ஓகே மேடம். ஏய், என்ன பண்ற? அது எதுக்கு எடுக்கிற? இல்லம்மா, எதுக்கு பில்லோ கவர்ஸ் எல்லாம் எடுக்கணும் தான்? பெட்ஷீட் பில்லோ கவர்ஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சுன்னு நான் தான் துவைக்க போட சொன்னேன். இல்ல, அது எதுக்கு சுந்தரி எடுத்துட்டு இருக்காங்க? ஓ, அவ எடுக்கிறதுதான் பிரச்சனை. குடு சுந்தரி, நானே எடுக்கிறேன். இதை துவைக்க போட வேண்டாம். ஏய், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அது மட்டும் வேண்டாம்? குடு, வேற கவர் மாத்தி தரேன். வேண்டாம்னா விட்டுறேன். ஓஹோ, இப்பதான் புரியுது. என்ன புரியுது? நீ தப்பா எடுத்துக்காத சுந்தரி, இது எங்க ஃபர்ஸ்ட் நைட்ல யூஸ் பண்ண பில்லோ. அதான் அப்படி சொல்றான் போல. சென்டிமெண்ட் அப்படிதானே கார்த்திக்?
சரிங்க மேடம், நான் இதை மட்டும் மிஷின்ல போடுறேன். பாத்து பாத்து இரு இரு. பாத்து மெதுவா. அவகிட்ட இந்த பில்லோட ரகசியத்தை சொல்ல வேண்டியதானே? ஐயோ, இவ அந்த பில்லோக்கு நான் கவர் மாத்திரன்னு வாங்கிடக்கூடாதே. இல்ல, அதான் நீயே சொல்லிட்டியம்மா. ஏய், அப்புறம் தூங்கிடாத, மாத்திரை போடணும். பால் எடுத்துட்டு வரேன். ஓகேம்மா. என்ன நிக்கிறா? பெருக்கு திரும்பி பார்க்கறா. மறுபடியும் பில்லோவை கேட்பாளோ? என்னை விட நீ பொசசிவா இருக்க. அடுத்தவங்கள நம்ம யூஸ் பண்ற பில்லோவை கூட தொட விட மாட்டேங்கிறியே. நான் தான் அப்பப்போ ஒன்னு புரிஞ்சுக்காம நடந்துக்கிறேன். அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. இனிமே நான் உங்ககிட்ட எப்பவுமே அப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டேன் கார்த்திக். ஐ லவ் யூ. பிச்சாண்டா. அம்மா, என்ன சுந்தரி? கார்த்திக் தான் இப்ப அவங்களா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. எனக்கும் எக்ஸாமுக்கு படிக்கணும். உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்னா வந்து பாக்குறேம்மா. இப்ப நீங்களே பாத்துக்கிடுங்களேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா. என்ன சுந்தரி, நீ மனசு சங்கடப்படுற மாதிரி 2 பேரும் நடந்துக்கிட்டாங்களா? அதெல்லாம் இல்லம்மா, படிக்கணும். எனக்கு புரியுது சுந்தரி. எவ்வளவு நாள உன்னை நான் பாக்குறேன். எப்போ உன் முகம் எப்படி போகும்னு எனக்கு தெரியாதா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சரி, நானே போய் கேக்குறேன். ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் சுந்தரி, நீ அவங்களுக்காக இவ்ளோ தூரம் ஹெல்ப் பண்ற, ஆனா அவங்களுக்கே தெரியாம உன்னை கஷ்டப்படுத்துறாங்க. உண்மையா அனுவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கம் இல்ல. ஐயோ, எனக்கு எல்லாமே தெரியுமா. அத மீறி நடக்குதுன்னா நான் வேணா பேசி ஆமா, ப்ளீஸ்மா. அவங்க 2 பேரும் சாதாரணமா எல்லா புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அவங்க அப்படி நடந்துக்கலாம் சுந்தரி, ஆனா நீ யாருங்கிறது இருக்குல்ல. அது அனு மேடம்க்கு தெரியாதுமா. கார்த்திக்கு தேவையில்லை. அத பத்தி பேசுறதே அனாவசியம். விடுங்கம்மா ப்ளீஸ். என்னாச்சு மம்மி? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல, கார்த்திக் தனியாவே ஸ்டிக் வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாருல்ல. அதனால சுந்தரி இனிமே ஏதாவது அர்ஜென்ட்னா மட்டும் வந்து பாத்துக்கிட்டுமான்னு கேக்குறா. என்னது? அதெல்லாம் முடியாது. கார்த்திக்கு சரியாகிற வரைக்கும் மட்டும் இல்ல, எனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். இல்ல மேடம். உனக்கு இங்க தங்கறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? கார்த்திக் இப்ப கத்துனத தப்பா நினைச்சிட்டியா? இல்ல மேடம். அப்புறம் என்ன? இங்க பாரு சுந்தரி, இது எல்லாமே எனக்காக தானே பண்ற. கார்த்திக் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா கண்டுக்காத. அவன் ஒரு சில சமயம் சட்டுன்னு பேசுவானே தவிர மனசுல எந்த கோவத்தையும் வச்சுக்கிறவன் இல்ல. இல்ல, அவ படிக்கணும்னு சொல்றா. இப்ப அவ படிப்புதான் முக்கியம். இத பாரு, அவளுக்கு எது சரின்னு படுதோ அது அவ பண்ணட்டும். தொந்தரவு பண்ண வேண்டாம். மம்மி, எனக்கு அவளை பத்தி தெரியாதா? அதான் அவளுக்கு தேவையான புக்ஸ், நோட்ஸ், லேப்டாப் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். எல்லாம் டவுன்லோடும் பண்ணிட்டேன். இங்கே 24 hours இருந்து படிக்கலாம். நீங்க போய் அவங்க வீட்ல சுந்தரி இனிமே அங்க வரமாட்டான்னு சொல்லிட்டு வந்துருங்க. அனு, நாம எப்படி அனு சொல்ல முடியும்? அவங்க வீட்டு பொண்ண நம்ம வீட்ல வச்சுக்கிட்டு அவ உங்க வீட்டுக்கு வரமாட்டான்னு எப்படி சொல்றது? என்ன மம்மி இப்படி சொல்றீங்க? நீங்க தானே இவளை என் பொண்ணுன்னு சொல்லுவீங்க. சுந்தரி எனக்கும் சிஸ்டர் தானே. அப்ப இதுவும் அவ வீடு தானே. இங்க அவ தங்க கூடாதா? நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அவங்க வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க.
சுந்தரி நீ வா. அப்பா அம்மா இனிமே இதுதான் ஒரு ரூம். நீ இங்கேயே இருந்துக்க. அனு, சொல்றத கேளு. அவளால எப்படி எப்பவுமே இங்க இருக்க முடியும்? அவளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணட்டும். அதுவே போதும். மம்மி அவளே ஓகே சொன்னாலும் நீங்க விட மாட்டீங்க போல. ஏன் சுந்தரி, உனக்கு என் கூட தங்குறதுல இஷ்டம் இல்லையா? அதெல்லாம் இல்ல மேடம். நான் சித்துவோட சேர்ந்து படிக்கணும். அதனால என்ன, அவரும் இங்க வரட்டும். அவன் ஒத்துக்குவானான்னு தெரியல மேடம். நான் வேணா பேசி பாக்குறேன். பாக்குறேன்னா சொல்லாத, அவரை ஒத்துக்குவே. இல்லனா நான் அவர்கிட்ட பேசுறேன். நீ என் கூட தான் இருக்கணும். முடியாதுன்னா நான் கார்த்திக்க கூட்டிக்கிட்டு உன் வீட்டுல வந்து உன் கூடவே இருப்பேன். இல்ல மேடம், என் வீட்ல இந்த அளவுக்கு வசதி இல்ல. வசதிய பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நீ இங்க வரலனா நான் அங்க கார்த்திகோட வந்துருவேன். இல்ல மேடம், நானே வரேன். தேங்க்யூ சுந்தரி. அம்மா, இப்போ வீட்டுக்கு கிளம்புறேம்மா. ம். வரேன் மேடம். ஆத்தா, ஐயோ, என்ன சாப்பாடு? ஆமா சாப்பாடு. அது தெரியுதுதா. எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? எதுக்கு எடுத்துட்டு போவாங்க? சாப்பிடுறதுக்கு. சாப்பிடறதுக்கு எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? எடுத்துக்கிட்டு போய் சாப்பிடுவோம். சாப்பிடுவோமா? அப், அது சாப்பிடுவோம்னா நானும் சாப்பிடுவேன், இன்னொருத்தவங்களும் சாப்பிடுவாங்க, எல்லாரும் சாப்பிடுவோம். என்ன ஆத்தா பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒன்னும் புரியல. போய் படு, நின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இல்லாம. ஆத்தா, சாப்பிடறதுனா இங்கனக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? நான் எல்லாம் சாப்பிட்டாச்சு. பொறவு சாப்பாடு யாருக்கு? அது வந்து ஜானகிக்கு. அவங்களுக்கா? அவங்களுக்கு என்ன? பாவம், அவளுக்கு உடம்பு முடியல, அதான் எடுத்துட்டு போறேன். அப்போ நிலாவுக்கு சேர்த்துல எடுத்துட்டு போகணும். அக்காக்கு மட்டும் எடுத்துட்டு போறீங்க? ஆமால, இப்ப என்ன பண்றது? என்ன ஆத்தா? ஏண்டி நீ பாட்டுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப. அப்பத்தா, நீங்க இருக்கீங்களே, ஒரு சின்ன விஷயத்த கூட சமாளிக்க தெரியல. இப்படி சொதப்புறீங்க. அம்மா, வள்ளியா மாத்தைக்கு தான் அப்பத்தா சோறு கொண்டு போறாங்க. அவங்க ஜானகி அக்கா வீட்டுல தான் இருக்காங்க. என்னடி சொல்ற? அப்ப மதனி திருவண்ணாமலை போலையா? இல்லம்மா, அத்தைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. என்ன ரெண்டு பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாளவ. என்னடி சொல்ற? உண்மைண்டா? சுந்தரி பத்தின எல்லா உண்மையும் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சு. அதிர்ச்சியில அத்தை மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாக. அதுல அவங்க பேச்சும் போயிடுச்சு. அப்பாக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்னு ஜானகி அக்கா வீட்டுல மேலதான் வச்சிருக்கோம். ஏண்டி, என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்னமோ கம்பராமாயண கதை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அம்புட்டையும் விவரமா விளக்கமா சொல்ற. ஐயோ அப்பத்தா, அம்மாக்கு எல்லாம் தெரியும். நீங்க சாப்பாடை என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்து விடுறேன். நீங்க போய் வேலையை பாருங்க. கொடுங்க, வாமா போலாம். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாளுங்க. நான் சொல்லாம இருக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் சொல்ற மாதிரியாவே போகுது. ஆனா எப்பெல்லாம் நான் சொல்லாம சரியா சமாளிக்கிறனோ அப்ப இவளுகளே வந்து சொல்லிடுறாளுங்க. இவளுகெல்லாம் என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காளுங்க?
சொல்லணும்ன்ற ஆளுகளா சொல்லக்கூடாதுன்ற ஆளுகளா? இப்ப நான் எதை சொல்லணும்? ஐயோ, எதை சொல்லக்கூடாது? யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாது? ஐயோ, எனக்கு ஒன்னும் புரியலப்பா, எனக்கு ஒன்னும் புரியல. சும்மா அழுதுன்னு இருக்காத, விடு. உனக்கு முன்னாடியே தெரியுமில்ல மதனி